வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேசப் போறேன் அப்டின்னா, அ பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்னா இப்ப இருக்கிற பாலிடிக்ஸ் பத்தி இல்ல. ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப புலம்பிட்டே இருந்தாங்க. வேலை செய்ற இடத்துல ரொம்ப பாலிடிக்ஸ் பண்றாங்க. எனக்கு அ ப்ரமோஷன் குடுக்குறதில்ல அப்டி அந்த மாதிரி. பாலிடிக்ஸ்னா அப்டி ஒரு பாலிடிக்ஸ். ஸோ அது பாலிடிக்ஸ் பத்தி நம்ம பேசி ஒண்ணும் ஆகப் போறதில்ல. இன்னைக்கு தேதிக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்குன்னு இல்ல. எப்பவுமே எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி பாலிடிக்ஸ் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல மட்டும் தான் பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. நம்ம வீடுகள்ல கூட பாலிடிக்ஸ் இருக்கு. இப்போ ஒரு வீட்ல ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்க, 5 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா ஃபெசிலிட்டியும் சமமா தான் கிடைக்குதா? சமமா தான் அவங்கள பார்த்துக்கிறாங்களா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இருக்காது. ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு விஷயம் அதிகமா செய்யறது, ஒரு ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் இதா செய்யறது வேணும்னு செய்ய மாட்டாங்க. இருந்தா கூட அது அந்த மாதிரி அமைப்புகள் வந்துரும். ஸோ பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம கூட பிறந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்களே டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம கூட ஒருத்தர் கொஞ்சம் க்ளோஸா பழகுவாங்க, ஒருத்தர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒருத்தர் நமக்கு கைட் பண்ணுவாங்க, ஒருத்தர் நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் கூட பாலிடிக்ஸ் தானே. அவங்க அவங்க விருப்பம் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு பேரு பாலிடிக்ஸ் தானே. சோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. குடும்பத்திலேயே நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா, குடும்பத்தை தாண்டி வெளியில போகும்போது இந்த சொசைட்டியா இருக்கட்டும், நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், அங்க போய் எல்லாரும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஆனாலும் வீட்ல நம்ம கேட்க முடியாது. அவங்களுக்கு பண்ண மாரி எனக்கு பண்ணு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வீட்டு நிலைமை தெரியும். கொஞ்சம் காசு இருக்கும்போது அவங்கள ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு நம்ம அடுத்து இருக்கிறவங்க படிக்க வரும்போது காசு இல்ல அப்படிங்கிறப்போ, அதுக்கேத்த மாரி ஒரு ஸ்கூல்ல படிக்க வச்சிருப்பாங்க. சோ நம்ம அத கேட்க முடியாது. விஐபி படத்துல கூட கேட்பாரு. அவன மட்டும் அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சீங்க. என்னைய மட்டும் இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இன்னொரு படத்துல கூட சொல்லுவாங்க. அவன இங்கிலீஷ் மீடியம்ல படிக்க வச்சீங்க. இங்கிலீஷ்ல பேசுறாங்க. என்னைய தமிழ் மீடியம்ல படிக்க வச்சுட்டீங்க. இன்டர்வியூல போய் 4 வார்த்தை இங்கிலீஷ் கூட என்னால பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படத்துல அந்த மாதிரி ஒரு டயலாக் வரும். சோ இதெல்லாம் நெறைய வீடுகள்ல நடக்கதான் செய்யுது. இது விரும்பி தான் பேரண்ட்ஸ் செய்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது சூழ்நிலை அவ்வளவுதான். ஒருத்தங்களுக்கு குடுக்கறதுக்கு இருக்கும்போது குடுக்குறாங்க. இன்னொருத்தவங்களுக்கு செய்யணும்னு வரும்போது அங்க இல்லாம போயிடுது. சோ அப்போ என்ன சூழ்நிலையோ அதுக்கேத்த மாதிரி தான் பண்ண முடியும். சோ இதெல்லாம் ஃபேமிலிக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்போ இதெல்லாம் பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உனக்கு 2 குழந்தை இருந்தா 2 குழந்தையும் ஒரே மாதிரி படிக்கவே, ஒரே மாதிரி வேலை வாங்கி கொடு, ஒரே மாதிரி வாழவே அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துலயும் அது நடக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது அந்த மாதிரிலாம் நடக்காது. அதே மாதிரி சொசைட்டிக்குன்னு வெளியில வரும்போது, இப்ப நம்ம வீட்ல நம்மள பத்தி தெரியும். இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா, நான் சொசைட்டிக்கு போகும்போது அவங்களுக்கு எல்லாருமே நான் வீட்ல என்ன எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் வெளியில எல்லாருமே நினைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ அவங்க பாக்குற 4 பேர் 4 விதமா நினைக்கதான் செய்வாங்க. 4 பேரோட கருத்து வேற மாதிரிதான் இருக்கும் சொசைட்டில. சோ அதெல்லாம் தாண்டிதான் நம்ம இந்த சொசைட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதைத்தான் நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல கண்டிப்பா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சிட்டில இருந்தோ நம்மளுடைய ஸ்டேட்ல இருந்தோ மட்டும்தான் அங்க வேலைக்கு வருவாங்களா அப்படின்னா கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம மிக்சடா தான் எல்லாருமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டேட்டுக்காரன் ஒரு வேலைக்கு வரான் அப்படின்னா அவனுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கதான் செய்வோம். ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஏதாவது வேலை ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம போய் செய்யதான் செய்வோம். நம்ம லாங்குவேஜ் நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல நம்ம எல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், அந்த மாதிரி ஆட்கள்லாம் சந்திக்கும் போது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. சோ இதெல்லாம் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இத தாண்டி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். சீனியாரிட்டி லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்கள விட்டுட்டு இடையில இருக்க யாரோ ஒருத்தருக்கு ப்ரமோஷன் போயிடும். சோ அதெல்லாம் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவங்கதான் சீனியர், இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா, அதை தாண்டி இவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? சோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? சோ அந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி கூட ப்ரொமோஷன் கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது எனக்கு பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆபீஸ்ல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க. எனக்கும் அதை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 5 வருஷமா ஒருத்தர் ஒரு கம்பெனில இருக்காரு. ஒருத்தர் இப்பதான் வந்திருக்காரு. 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அவருக்கு ப்ரமோஷன் குடுக்குறாங்க. எனக்கு குடுக்கல அப்படின்ற மாதிரி அவன் கார் வாங்கிட்டான். நீ ஒரு மோர் கூட வாங்கல. அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லும்போது கேக்குறது கஷ்டமா தான் இருக்கு. பொறுப்புல இருக்கிறவங்க சீனியாரிட்டி படிதான் ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருந்தா சீனியாரிட்டி படி கொடுங்க. இல்ல ஒர்க் யாரு அதிகம் பண்றாங்க அதுக்கு பாயிண்ட்ஸ் போட்டு தான் நாங்க ப்ரமோஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வெளிப்படையா சொல்லுங்க. எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க பண்ற வேலைக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மீட்டிங்ல பேசுங்க, சொல்லுங்க.
சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வேலை செய்ய சொல்லுங்க. இதெல்லாம் இல்லாம வந்துட்டு ஒருத்தர் வந்து 5 வருஷமா அடுத்த பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் உள்ள வராரு, அவருக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு தூக்கி முன்னாடி போடு அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனில வந்து ப்ரொமோட் பண்றது இஸ் நாட் கம்பெனிக்கு நல்ல விஷயம் தான். கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்தா அவனை வந்து தூக்கி மேல போடுறது நல்ல விஷயம் தான். மேல ஒரு பொசிஷன் இருந்தா நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கம்பெனிக்கு இருக்கு. இருந்தாலும் உங்க கம்பெனியே நம்பி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை புலம்புனதுனால நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. நீங்க எங்க கேள்வி கேட்கணுமோ அங்க கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ தெரிஞ்சவங்க கிட்டயோ ஃபேமிலி கிட்டயோ புலம்பி எந்த யூஸும் கிடையாது. உங்களுக்கு ப்ரொமோஷன் வரையா டைரக்டா உங்களுக்கு மேலதிகாரி கிட்ட நீங்க பேசுங்க. நான் இவ்வளவு நாளா இருக்கிறேன், எனக்கு ஏன் நீ ப்ரொமோஷன் கொடுக்கல, எனக்கு ஏன் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கல அப்படிங்கிற டைரக்டா நீங்க கேளுங்க. அதுக்குண்டான ஆன்சர் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கிட்டயுமே இருக்காது. நீங்க வேற யாருக்கிட்டையும் புலம்பி பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு உண்டான ஆன்சரும் கிடைக்க போறது கிடையாது. ஸோ ஆன்சர் எங்க கிடைக்குமோ அங்க போய் கொஸ்டின் கேளுங்க. ஆன்சர் எங்க கிடைக்குதோ அங்க வந்து புலம்பவே புலம்பாதீங்க. அவ்வளவுதான். ஸோ இதை ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன், அதனால ஒரு வீடியோ பண்ணேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.